டிஆர்பி லேட்டஸ்ட் செய்திகள். பட்டதாரி ஆசிரியர் பணி நியமன பட்டியல் வெளியிட இடைக்கால தடை. உயர்நீதிமன்றம் தமிழகத்தில் பட்டதாரி ஆசிரியர் பணி நியமன இறுதிப் பட்டியலை வெளியிட இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை புதன்கிழமை உத்தரவிட்டது. என்ன காரணம் வாங்க பார்க்கலாம். மதுரை சிம்மக்கல் பகுதியைச் சேர்ந்த சுதா, ஜெயந்தி உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மனுக்கள். தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் காலியாக உள்ள 2582 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வு கடந்த பிப்ரவரி 4 நடைபெற்றது. இந்த தேர்வை 130 மையங்களில் 41,465 பேர் எழுதினர். தேர்வுக்கான விடைக்குறிப்புகள் கடந்த பிப்ரவரி 19 ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. இதன்படி பட்டதாரி ஆசிரியர் பணியிடத்துக்கான நியமன தேர்வில் இறுதி விடைக்குறிப்புகள் பட்டியல் வெளியிடப்பட்டு மதிப்பெண்கள் அடிப்படையில் பணி நியமன பட்டியல் விரைவில் வெளியிடப்பட உள்ளது. பட்டதாரி ஆசிரியர் பணி நியமன தேர்வில் ஆங்கில பாட ஆசிரியருக்கான தேர்வில் 24 வினாக்கள் தவறாக உள்ள நிலையில் அவற்றுக்கு மதிப்பெண்கள் வழங்கலாம் என்ற ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் அறிவிப்பு ஏற்புடையதல்ல. எனவே தற்போது வெளியிடப்பட்ட இறுதி விடைக்குறிப்புகள் அடிப்படையில் பணி நியமன பட்டியலை வெளியிட தடை விதிக்க வேண்டும். கல்வித்துறை வல்லுநர் குழுவினர் ஆய்வு செய்து இறுதி விடைப்பட்டியலை வெளியிட உத்தரவிட வேண்டும் என அவர்கள் கோரியிருந்தனர். இந்த மனுவை புதன்கிழமை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி RN மஞ்சுளா பிறப்பித்த உத்தரவு. கடந்த பிப்ரவரி 4 நடைபெற்ற பட்டதாரி ஆசிரியர் தேர்வின் அடிப்படையில் பணி நியமன இறுதிப்பட்டியல் வெளியிட இடைக்கால தடை விதிக்கப்படுகிறது. மனுதாரர்களின் கோரிக்கை குறித்து ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவர் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும். இந்த வழக்கு விசாரணை 2 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்படுகிறது என்றார் நீதிபதி. இதை போன்ற பள்ளிக்கல்வித்துறை டிஆர்பி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.